வணக்கம் தமிழ் பேசும் உறவுகளே. இன்றைய தினம் இலங்கையின் உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் திரு அஸ்வர் உமர் அவர்களும் சம்மேளனத்தின் நிர்வாக உறுப்பினர்களும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உதைபந்தாட்ட துறையின் மேம்பாடு தொடர்பாக ஆராய்வதற்கும் செயற்பாடுகளை அறிந்து கொள்வதற்காகவும் இம்மாதம் 8ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார்கள். இவர்களை வரவேற்று கௌரவப்படுத்தும் நிகழ்வு ஒன்றினை யாழ்ப்பாண வெலிகாமம் உதைபந்தாட்ட சங்கத்தினர் உடுவில் பிரதேச செயலகத்தில் ஒழுங்கு செய்து சிறப்பாக நடத்தியிருந்தனர். இந்நிகழ்வின் தொகுப்பின் 2வது பகுதியை இந்த காணொளியில் காணலாம். யாழ்ப்பாண உதைபந்தாட்ட லீகினுடைய தலைவர், இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் உபதலைவருமாகிய திரு ஆனல்ட் அண்ணா அவர்களை அன்புடன் நடத்தியிருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் மலிகாம உதைபந்தாட்ட லீகினுடைய தலைவர் தமிழ் யுவராஜ் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்விலே கதாநாயகர்களாக வருகை தந்து கௌரவத்தை பெற இருக்கின்ற இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் இந்த வடபுறத்திலே இருந்து இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய வரலாற்றிலே நிறைவேற்று குழுவிலே 3 அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்ட வவுனியாவிலிருந்து பெற்றுக்கொண்ட நண்பர் ராஜன், உப பொருளாளர் மற்றும் வடமராட்சி தற்போது பேசி சென்ற எங்களுடைய மூத்த தலைவர் திரு வரதராஜன் அவர்கள் உப செயலாளராகவும் உபதலைவராக நானும் இங்கே உங்களுடைய பாராட்டை பெறுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அதோடு சேர்ந்து இந்த மேடையிலே எங்களோடு சமகாலத்திலே ஒரு இளைய வீரராக விளையாடினாலும் தற்போது ஒரு கலாநிதி பட்டம் பெற்று விருதுநராக இருக்கின்ற விரிவியாளர் சபானந்த் அவர்களே, எங்களுடைய இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய அணியினுடைய கோச் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற ஏனைய லீக்கினுடைய கௌரவ பிரதிநிதிகளே, எங்களுடைய முகாமை குழுவினுடைய உறுப்பினர்களே, ஏனைய கழகங்களுடைய பிரதிநிதிகளே, எல்லோருக்கும் இனிய மதிய நேர வணக்கம். இந்த நிகழ்விலே இது உரையாற்றுகின்ற நிகழ்வல்ல, இது பாராட்டை கௌரவத்தை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்திற்கு மாற்றமடைந்த ஒரு நிர்வாகமாக இந்த நிர்வாகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். தலைவர் அவர்களுடைய உரையிலே அவர் கூறியிருந்தார், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு கீழே அதனுடைய நெறியாளுகைக்கு கீழே இயங்கிக் கொண்டிருந்த இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம் கடந்த 10 ஆண்டுகளிலே ஒரு விதமான பரிமாணத்தை பெற்று இன்று மீண்டும் எழுவோம், உதைபந்தாட்டத்தை நாங்கள் மீண்டும் உருவாக்குவோம் என்ற தொனிப்பொருளில் ஒரு மகுடத்தை ஏற்படுத்தி வடக்கு கிழக்கு இணைந்த ஈக்குகளுடைய பேராதரவை பெற்று நாங்கள் ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு பயணித்த திரு அஸ்வர் உமர் அவர்களுடைய பயணம் வெற்றியடைந்து அவரோடு சேர்ந்த ஒரு அணியாக, பரம்பொருத்தி அணியாக நாங்கள் இன்று உங்கள் முன்னே காட்சியிருக்கிறோம். இந்த பயணம் ஒரு முடிவல்ல, இது ஒரு நீண்ட ஒரு பயணம். இந்த வெற்றி என்பது ஒரு முடிவல்ல, இது ஒரு நீண்ட தூர பயணம். இந்த பயணத்தை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு ஆட்சி குழுவாக நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் ஒரு எதிர்பார்த்த ஒரு இலக்கை நாங்கள் அடைய முடியும். நாங்கள் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள், பலவிதமான விமர்சனங்களை வைப்பார்கள். பிறரது பாராட்டுக்கும் பழிச்சொல்லுக்கும் செவிசாய்த்தால் நாங்கள் மகத்தான கிரமங்களை ஆற்ற முடியாது என்பது சுவாமி விவேகானந்தருடைய. பிறருடைய பாராட்டுக்கும் பழிச்சொல்லுக்கும் நாங்கள் செவிசாய்த்தால் மகத்தான கர்மங்களை நாங்கள் ஆற்ற முடியாது. அதுபோல
நாங்கள் எப்பொழுதுமே பலவீனத்துக்காக பரிகாரம் போய்வர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் பலத்தை பற்றி தான் எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டும். ஆகவே இவருடைய தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அணி நாங்கள் பலத்தை பற்றியே சிந்திக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கலாம் அவர்களுடைய அப்துல் கலாம் அவர்களுடைய சிந்தனையிலே உருவாகினது. நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்காவிட்டால் உங்களை யாரும் மதிக்கப் போவதில்லை. இங்கு பயத்துக்கு இடமில்லை, பலத்துக்கே இடம் உண்டு என்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறப்பான ஒரு இளம் முகாமை அவருக்கு உறுதுணையாக இருக்கின்றது. இடைவிடாது இரவு பகலாக பணியாற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். எங்களோடு சேர்ந்த லீக்குகளும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வடக்கிலே 9 லீக்குகள் இருந்தும் நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையை நான் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். நாங்கள் எவ்வாறு அரசியல் ரீதியாக பிரித்தாளப்படுகின்றோம், ஒரு அரச இயந்திரத்தினுடைய கைப்பொம்மைகளாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதுபோலவே உதயபந்தாட்டத்திலும் அது தேர்தல் நோக்கிய விடயத்திலே ஒரு தமிழ் பேசும் உறவு வடக்கு கிழக்கில் இருந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றார். எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த விடயத்துக்கு அப்பால் ஒரு சிலருடைய நன்மைக்காக அவர்களுடைய பதவி நிலைகளுக்காக அவர்கள் தங்களை தாங்கள் சோரம் போய்விட்டார்கள். ஆகவே இது எங்களுடைய லீக் உறுப்பினர்களுக்கு நாங்கள் ஏன் சொல்லுகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் எங்களை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இங்கு ஆரம்பத்தில் சொன்னார்கள், தலைவர் அவர்கள் சொன்னார், எத்தனை வீரர்கள் இங்கே இருந்து தேசிய அணியிலே இடம்பெற்றிருந்தார்கள். பெண் மகளிர் அணிகள் மகளிர் கூடி இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். தேசிய அணியிலே பங்கு பற்றிய மகளிர் தேசிய அணியிலே விளையாடிய யாதொருவன் அவர்கள் விளக்கேற்றி இருந்தார். ஒரு மகளிர், ஒரு பெண்மணி அவர்கள் விளக்கேற்றி இருந்தார்கள். நான் இந்த இடத்திலே சொல்லியாகணும். உதயபந்தாட்டத்தை கொண்டு வரலாறு இருக்கிறது. யாழ்ப்பாண உதயபந்தாட்ட லீக்கோடு ஒன்றாக பயணித்தவர்கள் மரியாமா உதயபந்தாட்ட லீக். நீங்கள் பிரத்யேகமான ஒரு லீக்காக வந்தவுடன் எங்களிடம் இருந்து ரத்தமும் சதயமாக இருந்த மத்தியஸ்தர் குழாமையுமே நாங்கள் உங்களுடைய மரியாமம் லீக்கோடு நாங்கள் பிரித்து தந்தவர்கள். அவ்வாறு யாழ்ப்பாண உதயபந்தாட்ட லீக் என்ற உடைக்கு கீழே இருந்த அந்த லீக் இன்று பருத்தித்துறை, மரியாமம், வடமராட்சி, நாளை தீவகம் இவ்வாறு பரிணமித்து நாங்கள் ஒரு பெரிய அணிகளாக, ஒரு பெரிய விருட்சமாக நாங்கள் மாற வேண்டும். மன்னார் அணியும் கிளிநொச்சி அணியும் எங்களுடைய உடைக்கு கீழே இருந்து விலகினார்கள். அவர்கள் ஏறிய ஒரு சில லீக்குகள் மதில் மேல் கூரைகள் போகின்றார்கள். வெற்றியோ தோல்வியோ இதுதான் எங்களுடைய முடிவு. யாருக்கும் அஞ்சோம், யாருக்கும் பணியோம், எவனை அஞ்சோம் என்ற எண்ணத்தோடு நாங்கள் முன்னோக்கி நகர்ந்தோம். வீட்டிலே வெற்றி கண்டோம். நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தெரியும், தாவீது கோலியாத்து யுத்தம். அவ்வாறு ஒரு தாவீது கோலியாத்தோடு மோதிய ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். இலங்கையில் அதிகம் பேசப்பட்ட ஒரு உதயபந்தாட்ட தேர்தல். இவர் ஒரு தாவீதாகவும் ஒரு கோலியாத்தை விரும்பிய ஒரு வரலாறு போன்றுதான் இந்த தேர்தலை நாங்கள் பார்த்தோம். ஆகவே இன்று நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்த லீக்குகள் எதிர்காலத்திலே ஒரு மொழியால் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய இலக்குகள், லட்சியங்களை நாங்கள் வெல்ல வேண்டுமானால் ஒருமித்தே பயணிக்க வேண்டும். நேற்றில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்காக நாங்கள் வாழ வேண்டும். நாளை எதிர்பார்த்திருக்க வேண்டும். Learn from yesterday, live for today, hope for tomorrow. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றி சென்று யாழ்ப்பாண உதயபந்தாட்ட லீக்கினுடைய தலைவர், இலங்கை உதயபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய உபதலைவருமாகிய திரு இ. ஆனோல்ட் அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, அடுத்து நமது வணிகம் உதயபந்தாட்ட லீக்கினுடைய ஆலோசகர், யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராகிய கலாநிதி வி. சபானந்த் சார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைத்திருக்கிறோம். உதயபந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் அவர்களே, ஏனைய நிர்வாக உறுப்பினர்களே,
வெளிமாமன் லீக்கின் அங்கத்தவர்களே, உறுப்பினர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனங்கனிந்த மதிய நேர வணக்கம். எல்லா இடத்துலையும் என்ன அவையெல்லாம் கூப்பிடுவேன் பேசுறதுக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் நான் பேசணும் என்று கேட்டு வந்த இடம். ஏன்னா இந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்கிற இடம். அப்ப நான் இதுல கொஞ்சம் இன் சொல்லும் இருக்கும், இன்னாட் சொல்லும் இருக்கும். அதை பொறுத்து நாங்கள் என்னதுக்காண்டி அந்த கோரிக்கைகள் ஆதங்கங்களை முன்வைக்கிறோம் என்பதை விளங்கிக் கொண்டு எதிர்காலத்தில் ஒரு உன்னதமான உதைபந்தாட்டத்தை வளர்த்தெடுத்த என்பது வெளிமாமன் லீக் மட்டுமல்ல, இலங்கை முற்றிலும் உன்னதமான ஒரு உதைபந்தாட்டத்தை இட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்றைய சில கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறேன். முதலாவதாக கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். எங்களுக்கு தெரியும் உங்கள்ட்ட இருக்கிற நிதிக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம்ன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் உலக நடைமுறையில எங்களோட இலங்கையில ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கிரவுண்ட்ஸும் இல்லை. இன்டர்நேஷனல் மேட்ச் வரதுக்கு ஸ்டாண்டர்ட் கிரவுண்ட்ஸ் இல்லை. இதுல முக்கியமான விஷயம், நானே எங்களோட இடத்துல ஒரு நல்ல கிரவுண்டோட ஒரு ஆர்டிபிஷியல் கிரவுண்டாவது போட்டு தாங்கோ என்று கேட்கிறேன். என்னத்துக்குன்னா எங்கட கிரவுண்ட்ல வந்து எங்கட யாழ்ப்பாணம் மண்ணில வந்து அதிக சப்போர்ட்டர்ஸ், நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும். மேட்சுக்கு நீங்க பாத்தீங்கன்னா சும்மா 2 கிளப்ல அடிச்சுன்னா பார்க்க மாட்டீங்கன்னா அவ்வளவு சினம் இருக்கும். அந்த சப்போர்ட்டர்ஸ் அவ்வளவு ஒரு வெறித்தனமான ஒரு சப்போர்ட்டால தான் இங்க இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பயங்கர ஒரு ஸ்பிரிட்டோட விளையாடி. ஆனா இங்க இருக்கிற கிரவுண்ட்ஸ் வந்து நல்லா இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த கிரவுண்ட்ல பந்து அடிச்சுக்கொண்டே இருக்கு. மழை குறைவா இருக்கு, ஆனா மெயின்டெனன்ஸ் குறைவா இருப்பதால் இந்த கிரவுண்ட் வந்து ஒரு லெவல் இல்லாம இருக்கு. நான் ஏன் அந்த கிரவுண்ட் வந்து நல்லா இருக்கணும் என்றதுக்கு நான் கணக்கா சொல்லையில நான் வந்து எக்ஸசைஸ் சயின்ஸ்ல தான் பிஹெச்டி டாக்டரேட் படிச்சிருக்கேன். நான் அதுல கணக்கா சொல்ல விரும்பல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல இருந்து உங்களுக்கு விளங்கும். ஐ ஹோப் தட் அவர் நேஷனல் கோச் ஆல்சோ தேர், he will understand nicely here, right? ஏன் நான் நல்ல கிரவுண்ட் வேணும் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எங்கட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிளேயர்ஸ் ஹை குவாலிட்டி பிளேயர்ஸ். நான் டெக்னிக்கல் சைடா டெவலப் பண்ண நிறைய இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் சைடா டெவலப் பண்ண வேண்டி இருக்கு, ஸ்கில் டெவலப் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா நான் இந்த காமனான ஃபுட்பால் சொல்றேன். இங்க இருக்கிற கிரவுண்ட் வந்து ஃபம்பிள்ட் ஆகுது, இல்ல லெவல் இல்லாம பால் ஃபம்பிள்ட் ஆகுதுன்னா எங்கட பிளேயர் என்ன நினைப்பாங்கன்னா லாங் பால் அடிக்க மாட்டாங்க. லாங் பால் அடிக்காம சின்ன ஷார்ட் பால் அடிப்பாங்க. லாங் பால் அடிச்சா அந்த பாலை ப்ளே பண்ணலாம். எங்கட சேம் டீம் பிளேயர் ப்ளே பண்ணலாம். அப்ப என்ன செய்வாங்கன்னா ஷார்ட் பாஸ் தான் அடிப்பாங்க. அந்த ஷார்ட் பாஸ் அடிக்க என்ன நடக்கும்னா பிரஷர் பட பட படக்கு பிரஷர் பில்ட் பண்ணும். அதுக்கு நாங்கள் பாலை லூஸ் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே நேரம் எங்களோட பாடியோட பிசியாலஜி என்னன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன் டக்கு டக்குன்னு ஓடி டேக்கிள் பண்ணி கோல் எடுக்கிற அந்த சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆனா லாங் கோல் ஒரு 40 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் அடிக்கிற பாஸ் இருக்கு, அந்த மேன் வந்து 2 தடவை 3 தடவை ஓடினோடனே ஃபேட்டிக் ஆயிடுவார். ரிகவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ரைட்? I need to speak in English also because our coach also here. Why I am stressing that good play field is essential for Yatna people. Even the playing short pass is, something increase the pressure within the players. We need to play long balls. Even Yatna play field conditions is not suitable for playing long balls. I hope you have seen all the play fields here, right? அப்ப அவருக்கு நான் தனியா சொல்லுவேன் என்னதுக்காண்டி என்றால் இந்த பிளே ஃபீல்ட்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க இருக்கிற பிளேயர் இருக்கு. நான் மேட்ச்ல பார்த்திருக்கேன் ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் விளையாடிக்க டிஃபென்ஸ்ல இருந்து சுமன் அடிக்கிற பால் ஒரு லாங் பால் இந்த ஸ்ட்ரைக்கர் ரிசீவ் பண்ணலாம் நினைக்கிறது. ஏன்னா இங்க விளையாடி பழக்கம் இல்லை. இந்த ஸ்ரீலங்கன் கிரவுண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான். ஏன்னா அந்த கிரவுண்ட் நல்ல கண்டிஷன்ல இருந்தா தான் பால் கிரவுண்ட்ல டிராவல் பண்ணும். ஒரு 30 மீட்டர்ஸ் 40 மீட்டர்ஸ் டிராவல் பண்ணி அந்த பிராக்டிஸ் இருந்தா தான் எங்க பிளேயர் லாங் பால் விளையாடுவாங்க. ஏன்னா அந்த லாங் பால்
ஃபுட்பால் விளையாடಕ್ಕೆ ஒரு டிஃபெண்டர் வந்து 30 மீட்டர் ஓடிட்டாருன்னா ஒரு 3 தடவை ஓடிட்டாருன்னா அந்த எனர்ஜி லூஸ் பண்ணிட்டு திரும்ப ரிகவர் ஆகுது டைம் எடுக்கும். அதனால தான் ப்ளே லாங் பால்ஸ் சொல்றோம். இதுல நான் ஏற்கனவே சொல்றேன்டா இன்டர்நேஷனல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சும்மா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு 10 கிரவுண்ட் இருக்கு. எங்கள்கிட்ட அந்த கிரவுண்ட் வசதி இல்லை. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட் ஆகுதுங்கிறது செய்தாங்க. எங்களோட பிளேயர்ஸ் குவாலிட்டி ஃபுட்பால் விளையாடட்டும்ன்றதுக்கு. அடுத்தது என்னன்னு சொன்னால் கிராஸ் ரூட். நீங்க இன்டர்நேஷனல் மேட்ச் பார்த்திருப்பீங்க. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் விளையாடுற மேட்ச் 1v1ல சரியான புவர் கிடையாது. நான் ஓப்பனா தான் சொல்றேன், 1v1ல புவர். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல்ல ஒவ்வொரு டீமும் 1v1ல பயங்கர ஸ்ட்ராங். அந்த 1v1ல ஸ்ட்ராங் இல்லாம ஃபுட்பால் விளையாடலாம். சரிதானே? டிஸ்டன்ஸ் நிறைய டிஸ்டன்ஸ் அண்ட் விளையாடக்க கம்பைன்ட் ஃபுட்பால் கிட்ட க்ளோஸ் சப்போர்ட்டிங் பிளே இல்லாம விளையாடுற நேரத்துல 1v1ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் ஃபுட்பால் டெவலப் பண்ண. நானே ஒரு மேட்ச் பார்த்தேன். டச் லைன்ல அடிக்கிற போலுக்கு ஒரு 30 மீட்டர்ல அடிக்கிறான் போல் டச் லைன்ல போல் ரிசீவ் பண்றதுக்கு இல்ல டிஃபெண்டர் வந்து அடிச்சு எடுத்துறான். அங்க பறஞ்சோனே இங்க அப்படியே கவுண்டர் ஆகும். சரிதானே? அப்ப இந்த 1v1 டெவலப் பண்றதுக்கு பிளேயர் இண்டிவிஜுவல் ஸ்கில் நிறைய இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னா கிராஸ் ரூட்ல இருந்தா டெவலப் பண்ணணும். நானே நீங்க எங்கட வலிகாமம் லீக்ல கொஞ்சம் கரிசனம் காட்டுங்கன்னு சொல்றேன். என்னதுக்காண்டியா நான் பார்த்த உண்மைதான். ஆனால் இது நிறைய பேருக்கு கசப்பா இருக்கும். இன்டர்நேஷனல் மேட்சஸுக்கு போறதுக்கு நேஷனல் டீம் ப்ளே பண்ணும், அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும். எங்களோட யாழ்ப்பாண பிளேயர்ஸ் என்ன செய்வாங்கன்னா விளையாடி முடிஞ்ச பிறகு இதாவது கனவுலேயும் அவனுக்கு ஃபுட்பால் தான் இருக்கு. அவனை யாழ்ப்பாண பிளேயர்ஸ் நேஷனல் டீம் விளையாடணும்னா போய் கேட்டு பாருங்க. ஸ்பானிஷ் லீக்ல எத்தனை விளையாடுது, இதுல எத்தனை ஐ லீக்ல எத்தனை இருக்குது, இங்கிலீஷ் லீக்ல எத்தனை லீக் விளையாடுது, யார் யார் எத்தனை பிளேயர் எவ்வளோ காலத்துக்கு சைன் பண்றான், அப்படி அத்துப்படியா வச்சிருவான். ஆனா மற்ற இடங்களில் வாராக்கள் பின்னேரம் அந்த பிளே ஃபீல்ட் முடிஞ்சோடனே அப்படியே கையில ஜெல்ல தடவி கொண்டு அடுத்த வேலைக்கு போயிருக்கு. நான் என்னதுக்கு சொல்றேன்னா இங்க வந்து ஒரு பேஷன் இருக்கு. ஃபுட்பால் விளையாடணும்னு ஒரு பேஷன் இருக்கு. அப்ப இந்த பேஷன் இருக்கிற இடத்துல தான் ஃபுட்பாலை டெவலப் பண்ணும். நான் என்ன எங்களுக்கு முழுக்கலையும் கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லல, எங்களுக்கு ஒரு கொஞ்சம் செய்யுங்கோ, அதோட அவுட்புட் என்ன கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம்ல ஒரு வலிகாம் லீக்லயே உமன்ஸ் டீம்ல ஒரு நேஷனல் ரெப்ரசன்ட் பண்றது இந்த லீக்ல ஒரு ஆளா தான் இருக்கு. சரி, ஒரே ஸ்கூல்ல அங்க எடுத்து அதே பாத்தீங்கன்னா அங்கால நேஷனல் டீமுக்கு போற சென்ட் ஹென்ரிஸ்ல இருந்து நிறைய பேர் போய் தொடர்ந்து போய் கொண்டே இருக்கு. ஆனா இங்க நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து என்னன்னா ஒரு கொஞ்சம் கோல்ஸ் தான் கிடைக்குது. ஒழுங்கான டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்கல, நல்ல கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதுக்கு மேல நிறைய இருக்குது. இப்ப ஒரு இங்கிலீஷ் ஒரு எங்கட பிரீமியர் லீக் மேட்ச் ஒன்று வந்து இங்க வைக்கலாம். நான் சும்மா ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச் பண்றேன். எங்கட ஜெஃப்னா ட்ரைனிங் சென்டர்ல ஒரு நேஷனல் லீக் விளையாடுற டீம் ஒன்றை கொண்டு எங்கட லோக்கல் டீமோட விளையாடி பார்க்குறேன். விளையாட மாட்டீங்க. அந்த கிரவுண்ட் அவ்வளவு மோசமா இருக்கு. அதுல பாசி அடிக்கலாம். ஆனா எங்கட பிளேயர் பாத்தீங்கன்னா உருமுறை கிரவுண்ட்ல மேட்ச் விளையாடும் செவன சைடு. அங்க சனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 10,000 பதினாயிரம் ஜனங்களுக்கு சும்மா ஒரு சாதாரண மேட்ச். அவ்வளவு கிரேஸ். எங்களுக்கு என்ன கொஞ்சம் அந்த கிரவுண்டுகளை டெவலப் பண்ணி தாங்க, நல்லா ஃபுட்பால் விளையாடுவோம். எங்களுக்கு பேஷனோட இருக்கணும். 24 மணி நேரம் ஃபுட்பால் தங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். அப்ப அவையில கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் செய்தா இன்னும் நல்லா விளையாடிக்கணும். மற்றது நான் என்னன்னா இப்ப நாங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் அல்லது ஒரு ஹை கமிஷன்கிட்ட ஒரு கிராண்டா கேட்கறதுக்கும் எஃப்எஸ்எல் கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் படிப்பா அந்த ப்ரொபோசல் எழுதி கேட்கலாம். நாங்கள் எங்களால் முயன்ற உதவிகளை செய்வோம். நாங்கள் ரெடியா இருக்கிறோம் செய்யறதுக்கு. இன்னும் நிறைய டெக்னிக்கல் சைடாக உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கலாம். அப்படியான இது இருந்தது என்றால் நீங்கள் அதுக்காக எடுக்கிறது என்ன செய்வோம், நிறைய எம்பசிகள் ரெடியா இருக்கு மேற்கொண்டு. அப்படி ஒரு எம்பசிட்ட நீங்கள் கேட்டு எங்களுக்கு அந்த வசதிகளை செய்து கொடுக்கலாம். எங்களுக்கு மட்டும் இல்லை, இலங்கையில் எல்லா லீக்குமே அதை நீங்கள் செய்து கொடுக்கணும். ஒவ்வொரு லீக்குமே ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட், அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரவுண்ட். அதுக்கு மெயின்டெனன்ஸ் குறைவு. நீங்கள் நெடுக விளையாடலாம், 24 hours விளையாடலாம், 7 days விளையாடலாம். ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் குறைவு. அப்ப அந்த கிரவுண்ட் அப்படியான கிரவுண்ட்ல குவாலிட்டி நல்லா டெவலப் பண்ணப்படும். அடுத்து என்னன்னு சொன்னால் சயின்டிபிக் ட்ரைனிங், அது கட்டாயம் முக்கியம். இதுல வந்து நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு பண்றோம் என்னதுக்குன்னா அந்த கோச்சர்ஸ் எஜுகேஷனுக்குள்ள பண்றோம். இங்க நாங்க நிறைய கோச்சர்ஸுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறோம். ஆனா கோச்சர்ஸுக்கு அந்த சிந்தனைகள் வந்து என்ன, அந்த ஃபுட்பாலுக்கு நல்லா வேற இல்லை, சயின்ஸ் வேற, நிறைய சயின்ஸ் இருக்கணும். தனியா ஃபுட்பாலை மட்டும் பந்தடிக்கிறது மட்டும் இல்லை, அதுல நிறைய சயின்ஸ் இருக்குது. அந்த சயின்ஸை போதிக்கணும். நான் அதை இதா சொல்ல இல்லை. ஆனா என்னதுக்காண்டி என்றால் ஒவ்வொரு சி லைசன்ஸ் டி லைசன்ஸ் கொடுக்குறீங்கன்னா
அதுல இருக்கிற சிலபஸ் கண்டென்ட்டை மட்டும் நாங்கள் போதிச்சுட்டு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஷெட்யூல் கொடுக்குறோம். அது பரவாயில்லை. ஆனால் அவங்களுக்கு என்னன்னா டைம் டு டைம் ரெஃப்ரெஷர் கோர்சஸ் வைக்கணும். சிகோ டிகோ ஏகோ எனக்கு தெரியும். நான் என்னோட பி லைசன்ஸ் அட்டென்ட் பண்ண, நாங்கள் பி லைசன்ஸ் ஓடுறோம். பி லைசன்ஸ் என்னோட அட்டென்ட் பண்ணாங்களுக்கு டிஃபெண்டிங் ஃப்ரம் கிராசிங் தெரியாது. ஈவன் தே யூஸ் டு பிளே நேஷனல் டீம். டிஃபெண்டிங் ஃப்ரம் கிராசிங் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு நட்புறத்துல தே ஆர் பெட்டர் தேன் அதர்ஸ். அதை மெட்டாக்களை விட அவள் நல்ல அந்த இடத்துக்கு வாரியும். ஆனால் அவள் நான் என்ன சொன்னா, அவளுக்கு ஒரு டைம் டு டைம் சில டெக்னிக்கல் இதை கொடுங்கோ, எஜுகேஷனை கொடுங்கோ, சயின்டிஃபிக் நாலேஜை கொடுங்கோ. ஏன் அந்த ஹார்ட் ரேட் ட்ரைனிங் இப்போதான் எங்க நாட்டுக்கு இப்போதான் வந்திருக்கிறது கேள்விப்பட்டேன். ஜஸ்ட் டேப்ல போட்டு போலார் ஹார்ட் ரேட் மானிட்டர் வச்சு விளையாடுறது இப்போதான் தெரியுது. ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியாது. அப்படி ஒன்று அது என்னதுக்கு இருக்குது அந்த ஹார்ட் ரேட் மானிட்டர் தெரியாது. சரி, அதுல பயங்கர சயின்ஸ் இருக்குது. ஒரு பிளேயரோட இண்டிவிஜுவல் எபிலிட்டியை டிசைன் பண்றது, ட்ரைனிங் லோடோட டிசைன் பண்றதுலாம் பயங்கர விஷயம் இருக்கு. இப்போ அதோட நாங்க சொல்றோம் என்னன்னா, டைம் டு டைம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. அப்ப அது ஒரு கோச்சஸ் எஜுகேஷன் ஒரு பாயிண்ட். அது முக்கியமா நீங்க செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா சி லைசன்ஸ் முடிச்சாக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கும். பி லைசன்ஸ் முடிச்சா கொடுக்கும், ஏ லைசன்ஸ் முடிச்சா கொடுக்கும், சீனியர் கோச்சஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து இது வந்து உண்மையா நாங்க கேட்கறது சிலரோட பிள்ளையா தென்படும். என்னன்னா, அது ஒரு இவருக்கு ஒரு லாஜிக் தெரியாம கேட்கிறாருன்னு யோசிப்பீங்க. என்னன்னா, பிரீமியர் லீக்ல எங்களுக்கு ஒரு டீமை தாங்க உண்டு. உடனே சொல்லலாம், அது உங்களுக்கு எதிரி நைனியத்துல இருந்தால் விளையாடி வரணும், மேல வின் பண்ணி வந்தா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா என்னன்னா, நாங்கள் அதுல சொல்ற அந்த லாஜிக்கல் ரீசன்ஸ் என்னன்னா, எங்களோட பிளேயர் இது நான் சொல்றது எங்களோட லீக்குன்ற சிற்றரசர்களுக்கு நான் சொல்றேன். ஒரு கிளப்ல இருக்கிற பிரசிடென்ட்ஸுக்கு நான் சொல்றேன். என்னதுன்னா, அவங்க வந்து தங்களோட பிளேயர்ஸ் எந்த கிளப்புக்கு மட்டும்தான் விளையாடும், லோக்கல் மேட்ச் மட்டும் விளையாடி கப்பத்துக்கு இருந்தா போதும் நினைக்கிறீங்க. அவங்களை வெளியில வர்றதுல அவங்களுக்கு சரியான உடன்பாடுகளும் இல்லாம இருக்குது. அதுக்காக தான் சொல்றேன்னா, எங்களோட ஒரு பிளேயர் என்ன செய்யறாங்கன்னா, இங்க கிளப் மேட்ச் விளையாடுறான், இங்கேயே டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளையாடுறான், இங்கேயே ப்ரொவின்சியல் மேட்ச் விளையாடுறான், பேருந்து போய் அங்கால பிரீமியர் லீக் விளையாடுறான். இதை விட டிவிஷன் மேட்சுக்கு அவனை நாங்கள் எங்களோட ஒரு டீமை ஃபோன் பண்ணி நாங்கள் டிவிஷன் 2ல இருந்து பேட் பண்ணி போறோம்னா அது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 10 மேட்ச் அடிஷனல் லோட். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, இப்ப நான் கண்ட நான் ஒரு டீமை வச்சிருந்தேன், கமிட்டி ஒரு டீம் வச்சிருந்தேன். அதுக்குள்ளேயே எங்களோட டீம் செய்வாங்க. நான் போய் சொன்னா எங்க டீம் நாங்க செலக்ட் பண்ணி வரோம், எல்லா லீக்ல இருந்து செலக்ட் பண்ணி வரோம், இந்த வருஷம் விடுங்க, நாங்க விளையாட பிரச்சனை இல்லைன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல மேட்சை போட்டு சப்போர்ட்டர்ஸ் வந்து நான் அடிச்சு அந்த மேட்சை நிப்பாட்டி எங்களோட நிறைய செலக்ஷன் டீம் எங்களோட விளையாடுறது நாங்க தான் வின் பண்ணணும் சனத்தை வச்சு அடிச்சு அந்த மேட்சை முடிச்சு. ஆனா நாங்க சொன்னாங்க, அந்த டீம் இந்த வருஷம் போட்டு அடுத்த வருஷம் நீங்க விளையாடுவாங்க, உங்களோட பேச தான் எங்களுக்கு விளையாட போறான்னு பிரச்சனை. அப்ப எங்களோட லோக்கல் கிளப் பிரசிடென்ட்ஸ் இந்த தோட்ஸ். அப்ப அதனால நான் இப்ப மேலிடத்தை கேட்கிறேன், எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு அது ஒரு இதை செய்து தந்தீங்கன்னா நாங்கள் எங்களோட 25 பிளேயர்ஸ் வழியில போய் விளையாடு. அப்ப ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணி அங்க போய் செலவழிச்சு டைம் செலவழிக்க 2 நாள், ஒரு நாள் ட்ரெயினிங்க்கு 2 நாள் செலவழிக்க வேண்டியது. அப்ப அவை இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த சாது செலவு இல்லை, அவை தங்களோட தொழிலையும் பார்த்து கொள்ளலாம், அதோட இந்த ப்ராக்டிஸையும் பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்றது அவரை சார்ந்த இன்னும் ஒரு 100 பேர் நல்லா வருது. அதுக்காக தான் நான் அதை கேட்கிறேன். ஏதோ ஒரு வழியில அந்த ஒரு கிளப் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கொண்டு வந்து தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க நிறைய பேர் இருக்கணும், நிறைய 4 லீக் இருக்குது, 100 கிளப் இருக்குது. நாங்கள் இன்னும் ஒரு பிரீமியர் லீக் கிளப்பை ப்ரொடியூஸ் பண்ணலாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். எங்களே பிள்ளை நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில அதை செய்துதாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால் ரெஃப்ரீஸ். எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் 4 லீக்லையும் சேர்த்து நிறைய ரெஃப்ரீஸ், நல்ல குவாலிட்டி ரெஃப்ரீஸ் இருக்கணும். அதோட நல்ல கிராஜுவேட் பண்ணாக்கள் இருக்கணும், நல்ல ஃபிட்டாகவும் இருக்கணும். ஆக்கள் அவையில கொஞ்சம் பேரை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள உள்ளெடுத்து அவையிலே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுத்து அவையிலே இங்கே உணர்ந்து விடணும். ஏன்னா இங்கேயும் பலதரப்பட்ட ரெஃப்ரீஸாக மேட்ச் பிரச்சனை படுறது இதெல்லாம் இருக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான ரெஃப்ரீஸ் வந்தீங்கன்னா பிளேயர்ஸும் இன்ஜுரி ஆகிறது கூடவே இருக்கும். மற்ற நல்ல குவாலிட்டி ஃபுட்பாலும் கிடைக்கும். மற்றது இங்கே இருக்கிற பிளேயர்ஸும் கொஞ்சம் அவையிலும் கொஞ்சம் டெக்னிக்கல் சைடாக நல்ல எஜுகேஷன் இருக்காங்கலாம். ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கீங்க. நம்ம அவைகளுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தீங்கன்னா டக்குனு படிச்சு மேலே போயிருக்கீங்க. அப்போ அவையிலும் வெளி உலகத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ அந்த சான்ஸையும் கொடுக்கலாம்னு கேட்டுக்கொண்டு அடுத்தது என்னென்னா, இந்த கமிட்டியில நிறைய மெம்பர்ஸ் எங்களோட வடகிழக்கு சேர்ந்தாக்கள் இருக்கணும். அப்ப அவையில் வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த நாடு முழுக்களுக்கும் ஒர்க் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணணும். ஆனா முதல் தரமா எங்களோட வடகிழக்கு ஆக்கள் வந்திருக்கிறீங்க. அவையில் நீங்களும் போய் அந்த இதுல ஆக்டிவ் மெம்பர்ஷிப்பா இருக்கணும். போய் அங்க இருக்கிற முறையில் தெரிஞ்சுட்டு பெறணும். ஆனா இங்கே நாங்கள் கேள்விப்பட்டது உண்மையாக சிரிப்பா இருக்கும்.
எங்களோட கிளப்பில் நிறைய பேருக்கு ஃபெடரேஷன்லேருந்து என்ன வருமென்று கேட்டால் எங்களுக்கு வருஷத்துக்கு 2 பந்து வரும்னு சொல்லி சரி வேறு ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு பந்து தேவை உண்மையா. இங்கே பந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க, பூட்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர். எங்களுக்கு தேவை அதை தாண்டினது பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட், கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட். அதுக்கு ஏதாவது ஒரு 2 கோச்சை கொடுங்க. ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் இந்த ஒர்க் என்ன மாதிரி என்னன்னு தெரியல. அது நவீன டிஓஆர் என்னன்னு தெரியாது. யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கப்பட்ட டிஓஆர் கோஆர்டினேட்டர்ஸ் இதில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணினோன்னு என்ன தெரியாது. ரைட். அப்போ ஒரு நல்ல கோச்சை கொடுங்க. உங்களோட சம்பளத்தில் என்ன அதுவும் அந்த நீங்கள் கோச்சை கொடுக்கல. இதில் ஒரு முக்கியமான விஷயம், யார்கிட்டையும் கேட்காதீங்க. யாரு கொடுக்கலாம்னு கேட்காதீங்க. நீங்களே வந்து பாருங்க, பார்த்து எடுக்கணும். டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் செய்யணும். ஒரு ஆளுக்கு ரெக்கமெண்டேஷன் செய்யணும். இந்த ஃபுட்பாலுக்காண்டி இந்த வாழ்க்கையை குறித்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவைகளுக்கு ஒரு சான்ஸை கொடுங்க. அவைகள் 24 மணி நேரம் ஃபுட்பாலுக்காண்டி கோச் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இருக்கணும். அவைகளுக்கு நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா அவைகள் வந்து ஒரு நல்ல கோச் எஜுகேஷன் கொடுப்பீங்க. நீங்கள் சின்ன பிள்ளைகளோட வினக்கெடுக்கணும். அந்த சின்ன பிள்ளைகளோட வினக்கெட்டால் தான் ஒரு நல்ல ஃபுட்பால் எதிர்காலத்தில் வரும். அப்போ நான் தயவு செய்து கேட்குறேன்னு சொன்னால் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் போய் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்தோ அதே மாதிரி எங்களுக்கும் அங்கேருந்து கொண்டு வாங்க நிறைய விஷயங்களை அங்கே என்ன நடக்குதுன்னு வந்து எங்களுக்கு டெலிவர் பண்ணுங்க. இங்கே தெரியல மக்களுக்கு. அடுத்தது வந்து ஒரு இங்கே எங்களை யாழ்ப்பாணத்திலே நிறைய பேர் இருக்கீங்க, அல்லது வெளியிடத்திலேயும் இருக்கீங்க. என்னன்னு சொன்னால் நான் அதே நேரம் எடுக்கல கேம் அனலைஸ் பண்ணுறது. கேம் அனலைஸ் பண்ணுறது எங்களோட நாட்டில் சரியான புவர். அந்த கேம் அனலைஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் நீங்கள் எங்களுடைய ஆட்களே நிறைய பேர் இருக்கீங்கன்னா எனக்கு மெத்தடங்களை பற்றி தெரியாது. எங்களுடைய ஆட்கள் கட்டிக்காரங்க இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள செலக்ட் பண்ணலாம். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க. கொஞ்சம் காசு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. ட்ரெயின் பண்ணால் எதிர்காலத்தில் நல்லா இருக்குது. அடுத்தது அது சம்பந்தமான கண்டென்ட்டையும் உங்களோட கோர்ஸுகளில் செலுத்தணும். கேம் அனலைஸ் பண்ணி ஏன்னா கேமை பார்க்காம நிறைய பேருக்கு வெளியில் நடக்கிற மேட்சில் என்ன இதில் விளையாடுறாங்க என்ன நடக்கிறது தெரியாது. சரிதானே? என்ன பொசிஷன் எங்க இது பண்றாங்க, அந்த எந்த கோச் என்ன செய்யறாங்க, அவங்க டாக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் என்ன ஒன்றும் தெரியாது எனக்கு. சரிதானே? அப்போ நாங்கள் என்ன எனக்கு ஒரு கோச்சிங் செஷன்ல ஒரு ஈரான் கோச் சொல்லி கேட்டால் ஒரு படத்தை போட்டு ஒரு ஃபிகோண்ட படத்தை போட்டு கேட்டால் யார்கிட்ட அவரை தெரியல எனக்கு. சரிதானே? பேர்சலோனாண்ட டாக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா தெரியாது. அப்போ ஒவ்வொரு கோச்சும் ஒவ்வொரு டாக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க். அப்போ நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு கேம் அனலைஸ் பண்றதுக்கு பொருளில் நடக்கிற மேட்ச் இதை என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு அவைகளுக்கு எஜுகேஷன் பண்றது கொஞ்சம் பேரை நீங்கள் எடுத்து ட்ரெயின் பண்ணுங்க. அது எங்களோட இடம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துல இலங்கை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கேமை பார்த்து அனலைஸ் பண்ணா தான் தெரியும் எங்களோட கேம் எப்படி எவ்வளோ நினைக்குது. நான் இப்போ கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன், எங்களோட ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் 14 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணினா ஒரு மேட்ச். ஆனால் காலையில் எத்தனை பந்து பட்டதுன்றது தான் இருக்கு. க்ரூஸும் இவனுமே 12 கிலோமீட்டர்ஸ் 12.5 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணுறோம். ஆனால் எங்களை 14 கிலோமீட்டர் கவர் பண்ணுறீங்கன்னா அப்போ கீப் ஆன் ரன்னிங். ஆனால் காலேஜில் வந்து பட்டதுன்னா தெரியும். அப்போ நாங்கள் அனலைஸ் பண்ணணும் எங்கள் பிளேயர்ஸ் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அவர் எவ்வளோ நேரம் விளையாடுனா எவ்வளோ வந்து காலில் பட்டிருக்கு, டிஃபென்ஸுக்கு எவ்வளோ நிற்கும், அட்டாக்கிங் சப்போர்ட் எவ்வளோ பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்க. அதுதான் கேம் அனலைஸ் பண்ணுறது. அது நல்லது. எங்களை கோச்சஸ் ஒப்போனன்ட் டீம் எப்படி விளையாடுறாங்க, எங்கே வீக் இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம், ஃபுட்பாலுக்கு ஒரு டிவி சேனல் வேர்ல்டு. அது நாங்கள் இது வந்து பொதுவான கோரிக்கை தான். இலங்கை முழுக்க டிவி சேனல் வந்து ஃபுட்பாலுக்கு இல்லை. இலங்கையில் ஃபுட்பால் விளையாடுறவன் யாருன்னு கேட்டால் ஒருத்தருக்கு தெரியாது. எங்களோட இடத்துல விளையாடுறா ஞானவனே யூஸ் பண்ணி தான் எங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல தெரியும். அப்போ இதில் வந்து என்னென்னால் ஃபுட்பால் பிளேயர்ஸ் நாங்கள் நினைக்கக்கூடாது, இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடுறான் தானே அவனுக்கு பெருமை தேவையில்லை. அவனை மோட்டிவேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோல் அடிச்சு போட்டு கேமராக்கு முன்னால் தான் வந்து நிற்கிறாங்க. சரி, அவங்களும் அந்த பப்ளிசிட்டியை விரும்புறாங்க. அப்போ எங்களோட பிளேயர்ஸுக்கு ஒரு சரியான மோட்டிவேஷன் இல்லை. அவன் பார்க்கறதுக்கு அவன் எப்படி விளையாடுறான், எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்கள் மேசி மாதிரி விளையாடுறோம். சரி, கேமராவில் அவனை பார்க்கணும் படத்தை. இப்போ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் விளையாடுறோம், மோட்டிவேஷன் இருக்கு. மற்ற அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும். இப்போ தான் கொஞ்சம் அந்த அவேர்னஸ் வருது. இப்போ சில கேம்களுக்கு சில ஈவெண்ட்களுக்கு பேர் ஸ்பான்சர்ஸ் ரெடியாக கொடுக்குறது. அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் ஒரு மேலே டிவி சேனல்ஸை கொண்ட ஏதாவது ஒரு வழியில் இப்போ எங்களோட கேபிட்டல் டிவி எல்லாம் 4-5 சேனல்ஸை எங்களோட கேபிள் கார்டில் ஓட்டினா அவைகளுக்கு சொல்லி ஏதாவது ஒரு சேனலை நீங்கள் எங்களுக்கு வேண்டி செய்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் பார்க்க ஸ்ரீலங்கன் ஃபுட்பால் மேட்சை போடலாம். இதுக்கு அப்படி அந்த டைம் இல்லைன்னா கவர்மெண்ட் மேட்சஸை போடலாம், பழைய மேட்சஸை போடலாம். அப்போ அது ஒரு முக்கியமான கோரிக்கை என்னோட. அடுத்தது உமன் ஃபுட்பால். எங்களோட விளையாட்டுலேருந்து நிறைய பேர் நேஷனல் டீம் விளையாடுறாங்க. ஆனால் அவைகளுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இன்னும் செய்து கொடுக்கப்படல. ஒரு நல்ல
corporate coaches பண்ணப்படையில அவரோட ஸ்கூல் கோச்சிங்கில் இருந்தால் அவர் போறீங்க ஒரு அட்வான்ஸான கோச்சிங் செக்ஷனுக்குள்ள வேற இல்லை அது வந்துச்சுன்னா என்ன ஏன்னா இந்த காலத்தில் எங்களோட கலாச்சாரத்தில் ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றதே ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிள்ளை வந்து நேஷனல் லெவல் வரையும் வின் பண்ணி இருக்குது அப்போ ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அதில் போட்டுருக்கீங்க அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து அவரை இன்னும் மீற பண்ணுறோம்னா ஒரு நல்ல கோச் எடுத்து கொண்டு அதில் போட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவர் இன்னும் நல்லா விளையாடி மீற அடுத்த லெவலுக்கு வரீங்க அவரை சார்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் விளையாட வரீங்க அப்போ இது வகையான ஒரு 10-11 பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறேன் இது என்ன பேருக்கு சில விஷயங்கள் கோபங்களை ஏற்படுத்தும் அமைச்சரான நான் பொதுவான ஆள் தான் ஒட்டுமொத்தமான இலங்கையின் உதயபந்தாட்டம் நல்லா வரணும் என்றதுக்காண்டி தான் நான் அதை கலைக்கிறேன் நான் வெளியிலேருந்து படிச்சுட்டு நான் 10 வருஷம் படிச்சுட்டு வந்தேன் எனக்கு தெரியும் வெளியாக்கள் என்ன விளையாடுறாங்க குவாலிட்டி சரிதாங்க சாதாரணமாக நான் படித்த காலேஜ் இந்த காலேஜ் டீமே இங்கே வந்து பீட் பண்ணுவேன் அவ்வளோ சிட்டான குவாலிட்டி சரிதானே அப்போ நாங்கள் அங்கேருந்து வந்தால் எங்களுக்கு தெரியும் இங்கே வித்தியாசம் என்ன ட்ரைனிங்கில் பிரச்சனை இருக்குது ரைட் அதோட என்னென்னா ஒரு கொஞ்சம் பேர் ஃபெடரேஷன் நீங்கள் ஒரு ப்ரப்போசல் எழுதி ஒவ்வொரு நல்ல லெவலில் இருக்கிற ஒரு கோச்சஸுக்கு ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி ஆஃபர் பண்ணுங்க அதை ஒரு கோச் எஜுகேஷன் டிகிரியாக ஆஃபர் பண்ணுங்க அதுக்கு கேளுங்க ஏதாவது 5 பேர் 10 பேர் வெளிநாட்டிலேருந்து அவங்க படிக்கலாம்னு சொல்லி ஒரு டனலை போட்டு அதை செய்யுங்க அதை இன்னும் ப்ரமோட் பண்ணணும் எங்களோட ஃபுட்பாலை அந்த சிந்தனைகள்லாம் மாற்றோடும் அந்த பேப்பர்ஸில் எங்களை ஃபுட்பாலை பற்றி வர நியூஸே ஒரு சின்ன தான் இது ஓவராலாக எல்லாத்தையும் நாங்கள் ஒர்க் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒர்க் பண்ணணும் கோச்சஸ் எஜுகேஷனுக்கு ஒர்க் பண்ணணும் ஃபினான்ஷியல் சைட் ஒர்க் பண்ணணும் இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணால் தான் ஒட்டுமொத்தமாக வளர்க்கலாம் இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் பிளான் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறபடியா எனக்கு அந்த சொல்றோம்ன்ற இதுக்காண்டி தான் நான் வளர்த்து உண்டா சொல்லி விடுவோம் அவையில் காலத்துக்கு இந்த நான் கேள்விப்பட்ட ஒரு 1 இயர் தான் இந்த கமிட்டி அது திரும்ப ரீஃபார்ம் பண்ணப்படும் அப்போ திரும்ப அடுத்த மாதிரி நீங்கள் விதைகள் ஒரு லாங் டேர்ம் விதைகள் இன்னும் கொஞ்சம் படிவாக எடுத்து இது நல்லா நீங்கள் அதை கட்டமைச்சு செய்கிறீங்கன்னா இப்படி எங்களை மாதிரி இருக்கிற ஒரு குறைந்த பொருளாதார நிலையில் இருக்கிற மக்களுக்கு ஒரு உன்னதமான உதவிதாட்டம் கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய விளையாட்டு விஞ்ஞானிகளுடைய சிரேஷ்ட உதவியாளர் கலாநிதி சிவபானந்தன் நான் தலைமை உரையிலேயே குறிப்பிட்டிருந்தேன் இந்த உதயபந்தாட்ட சம்மேளனத்தை கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட குழுவில் ஆட்சி செய்தது என்று புதிய தலைவர் புதிய முறை குழந்தை கேள்விகளுக்கு தக்க இருக்கிற நாங்கள் நம்புகிறோம்.